ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரபு எம் யூடியூப் சேனல். டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கை கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுருங்க. மறக்காமல் உங்களுடைய சைன் போட்டுடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்க முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்களை அனுப்பணும். விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா, நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார சங்கம் மற்றும் துணை இயக்குனர் சுகாதார பணிகள், GH சாலை, விழுப்புரம் 605602 என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா 29/2/2024 விண்ணப்பிக்க வேண்டும். விழுப்புரம் மாவட்டம் தேசிய ஊரக சுகாதார குழும திட்டத்தின் கீழ் செயல்படும் ஆயுஷ் மருத்துவ நிலையங்களில் காலியாக உள்ள ஆயுஷ் மருத்துவர், மருந்து வழங்குனர், அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மருத்துவர், சிகிச்சை உதவியாளர் மகளிர் மற்றும் 6 பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் மற்றும் முறுக்கேரி ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஒரு பல் சிகிச்சை மருத்துவ அலுவலர் மற்றும் மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் அலுவலகத்திற்கு மாவட்ட திட்ட அலுவலர் மற்றும் ஒரு தகவல் உள்ளீட்டாளர் என மொத்தம் 13 பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா நிரப்ப உள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துற போஸ்ட் பார்த்தீங்கன்னா தற்காலிக மற்றும் ஒப்பந்த அடிப்படையிலானது. சித்த மருத்துவ பிரிவு, சித்தா விங்கு சில பார்த்தீங்கன்னா பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மருத்துவ அலுவலர். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா BSMS முடிச்சிருக்கணும். தொகுப்பூதியம் ரூபாய் 34,000 தராங்க. பிரிவு மற்றும் பணியிட விவரம் பார்த்தீங்கன்னா, அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கோண்டூர் சித்தா பிரிவு ஒரு வேகன்சி. சித்தா பிரிவு மருந்து ஆளுநர், டிஸ்பென்சர், டிஃபார்ம் சித்தா ஆர் இன்டகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் முடிச்சிருக்கணும். நாள் ஒன்றுக்கு தினக்கூலி பார்த்தீங்கன்னா 750 ரூபாய் தராங்க. பணியிடம் பார்த்தீங்கன்னா அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அரசமங்கலம் சித்தா பிரிவு ஒரு வேகன்சி. பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர், எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். நாள் ஒன்றுக்கு 300 ரூபாய் தராங்க. பணியிடம் பார்த்தீங்கன்னா அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் முறுக்கேரி சித்தா பிரிவு ஒரு வேகன்சி. பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர், எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். நாள் ஒன்றுக்கு 300 ரூபாய் தராங்க. அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் திருவம்பட்டு சித்தா பிரிவு ஒரு வேகன்சி. பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர், எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். நாள் ஒன்றுக்கு 300 ரூபாய் தராங்க. அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ரெட்டனை ஒரு வேகன்சி. பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர், எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். நாள் ஒன்றுக்கு 300 ரூபாய் தராங்க. அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ஒட்டம்பட்டு யுனானி பிரிவு ஒரு வேகன்சி. பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர், எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். நாள் ஒன்றுக்கு 300 ரூபாய் தராங்க. அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கண்டமானடி ஹோமியோபதி பிரிவு ஒரு வேகன்சி. பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர், எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். நாள் ஒன்றுக்கு 300 ரூபாய் தராங்க. அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் முறுக்கேரி யோகா மற்றும் இயற்கை வைத்தியம் பிரிவு ஒரு வேகன்சி. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மருத்துவர் சித்தா BSMS முடிச்சிருக்கணும். தொகுப்பூதியம் ரூபாய் 40,000 தராங்க. பணியிடம் பார்த்தீங்கன்னா அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சத்தியமங்கலம் சித்தா பிரிவு ஒரு வேகன்சி. சிகிச்சை உதவியாளர் மகளிர். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். தொகுப்பூதியம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,000 ரூபாய் தராங்க மாதத்திற்கு. பணியிடம் பார்த்தீங்கன்னா அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சத்தியமங்கலம் சித்தா பிரிவு 1. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் யூனிட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர், மாவட்ட திட்ட மேலாளர், மினிமம் பேச்சுலர் டிகிரி BAMS, அதுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். மாத தொகுப்பூதியம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 40,000 தராங்க. பணியிடம் பார்த்தீங்கன்னா மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் அலுவலகம் விழுப்புரம் 1. தகவல் உதவியாளர், டேட்டா அசிஸ்டண்ட்டு, டிகிரி இன் BCA IT, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், BTech CSR
ஐடி, பிசிஏ, பிபிஏ, பிஎஸ்சி வித் 1 year டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். மாத தொகுப்பூதியம் ரூபாய் 15,000 தராங்க. மாவட்ட சித்த மருத்துவ அலுவலகம் விழுப்புரம் ஒரு வேகன்சி. டென்டல் பிரிவில் பார்த்தீங்கன்னா டென்டல் சர்ஜன் பல் சிகிச்சை மருத்துவ அலுவலர் குவாலிஃபிகேஷன் பிடிஎஸ். மாத தொகுப்பூதியம் ரூபாய் 34,000 தராங்க. பணியிடம் பார்த்தீங்கன்னா அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் முறுக்கேரி விழுப்புரம் மாவட்டம் ஒரு வேகன்சி. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 13 தடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தக்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் முழுமையான முகவரியுடன் மற்றும் சான்றிதழ் நகல்கள், கல்வித் தகுதி, ஜாதி சான்று, ஆதார் நகல் மற்றும் அனுபவ சான்று தபால் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 29/2/2024. ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.